எமர்ஜென்சி ரிசர்வ் அப்படின்னா என்ன? உங்களோட 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்கு உண்டான உங்களோட மந்த்லி செலவுகளுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அதை எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் உங்களோட எமர்ஜென்சி ரிசர்வ். ஸோ எமர்ஜென்சி ரிசர்வ் பற்றின பெரிய புரிதல் யாருக்குமே இல்லை. ஒன்ஸ் கோவிட் வந்த உடனே நிறைய பேருக்கு இந்த எமர்ஜென்சி ரிசர்வுக்கான தேவை இருந்தது. பிகாஸ் ஹாஸ்பிட்டலுக்கான எக்ஸ்பென்சஸ், நிறைய பேருக்கு சேலரி வராமல் இருந்தது. ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த எமர்ஜென்சி ரிசர்வோட முக்கியத்துவமே தெரிய வந்தது. ஸோ அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா அப்போ மார்க்கெட்டும் அதோட பாட்டம்ல இருந்தது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஐடியலாக இருக்காது. அதனால இன் ஜென்ரல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்களோட 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ரிடீம் பண்ணுற மாதிரி ஈஸியாக வித்ட்ரா பண்ணுற மாதிரியான இடத்துல நீங்கள் வைக்கணும். அது ஒரு லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம், உங்கள் பேங்க் சேவிங்ஸாக இருக்கலாம், இல்லை கேஷாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணுற இடத்துல வைக்கிறது ஐடியல்.